சூரா ரஹ்மானுக்கு ஒரு அற்புதமான விளக்கம் குடுத்துருக்காங்கங்க. இமாம் சித்திக் ஹசன் கான். யார் இவங்க? சித்திக் ஹசன் கான். இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு ஆலிம். 1832லேருந்து 1890 வரையில வாழ்ந்தவங்க. சூரா ரஹ்மானுடைய "ஃபபிஅய்யி ஆலாஇ ரப்பிக்குமா துகத்திபான்" உங்கள் இருவருடைய இறைவனின் எந்த நன்மைகளை நீங்க மறுக்கிறீங்க? எந்த அருட்கொடைகளை மறுக்கிறீங்க? என்று திருப்பி, திருப்பி, திருப்பி அல்லாஹ் கேட்டுட்டே இருக்கான். அந்த சூரத்துர் ரஹ்மான்ல. 31 முறை இடம்பெறுவதாக குறிப்பிடுறாங்க இமாம் அவர்கள். இந்த 31 முறையும் 4 வகையாக பிரிக்கிறாங்க. எப்படின்னா, முதல் 8 முறை பாருங்க, அல்லாஹ்வின் துன்யாவின் நன்மைகள் மற்றும் அருட்கொடைகளை பற்றிய விவரங்களுக்கு பின்னாடி வருது. அடுத்தது வந்து 7 முறை. 7 முறை என்றால் நரகத்துடைய 7 கதவுகள் தானே! நரகத்துடைய வேதனைகள் மற்றும் அச்சுறுத்தல்களை பற்றிய வசனங்களுக்கு பின்னாடி வருது. இது ஜஹன்னத்துல உள்ள 7 கதவுகளை குறிக்குது என்று சொல்றாங்க. அடுத்து அடுத்த 8 முறை எப்படி என்றால், சொர்க்கத்துடைய உயர்ந்த நிலைகளை பற்றிய விவரங்களுக்கு பின்னாடி வருது. சொர்க்கத்துடைய கதவுகள் 8 தானே! அடுத்தது இறுதி 8 முறை. அதாவது சொர்க்கத்துடைய கீழ்நிலை நன்மைகள் மற்றும் அருட்கொடைகளை பற்றிய வசனங்களுக்கு பின்னாடி வருது. இப்படியே வந்து 31 தடவை வருது. இமாம் சித்திக் ஹசன் கான் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, முதல் 8 நன்மைகளை உணர்ந்தவங்க, அடுத்த 7 கதவுகளுடைய வேதனைகளிலிருந்து பாதுகாக்கப்படுவாங்க. நரகத்துடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கப்படுவாங்க. மேலும் சொர்க்கத்துடைய கீழ்நிலை 8 கதவுகளின் வழியாக உயர்ந்த நிலைகளுக்கு செல்லுவாங்க. இது 31 முறை வசனத்தின் மீளுரையில ஆழமான பொருளை வெளிப்படுத்துகிறது என்ற அழகான ஒரு விளக்கம் சொல்றாங்க. அப்ப என்னது? முதல் 8 முறை, அடுத்த 7 முறை, அடுத்த 8 முறை, இறுதி 8 முறை. இப்படி பிரிச்சு அழகா எக்ஸ்பிளைன் பண்றாங்க.